guys, இந்த வீடியோல எலக்ட்ரிக் குக்கர் ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Black+Decker குக்கரோட ரிவ்யூவை இன்னைக்கு பார்க்க போறதா சொல்லியிருந்தேன். இதுல நாங்க ரைஸ் குக்கர் 650 அப்படிங்கிற மாடல் தான் வாங்கியிருந்தோம். இது இல்லாம ஒரு 5 மாடல்ஸ் இருந்தது. பட் இது வந்து 0.6 லிட்டர் தான் கெப்பாசிட்டி. இது மோஸ்டா டிராவல் பண்றவங்களுக்கு, பேபிஸ் வச்சிருக்கவங்களுக்கு, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நம்ம டெய்லி பர்பஸ்க்கு கூட இந்த எலக்ட்ரிக் குக்கரை நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுதான் இதுல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாத்திரம், இந்த பேசிக் குக்கர், அப்புறம் அது இல்லாம ஒரு ஸ்பேச்சுலா அண்ட் மெஷரிங் கப் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ல கிளியரா எத்தனை கப்க்கு எவ்வளவு தண்ணி போடணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுல நம்ம 3/4 உலக்கு, அதாவது 1 கப் ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வெசல்ல நமக்கு கப் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க 2, 3 அப்படின்னு. ஸோ 2 வந்து நம்ம தண்ணி ஊத்த போறோம். இதுதான் வந்து இதோட மெஷர்மெண்ட். ஸோ தண்ணி ஊத்திட்டு நம்ம குக் அப்படின்ற இதை கீழே நாப ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது குக் ஆக ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பீரியட் வந்து நீங்க ஓபன் பண்ணி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுதான் இதோட பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் கம்பல்சரி குக்ல இருந்து வார்முக்கு யூ ஷுட் நாட் பிரஸ். அது ஆட்டோமேட்டிக்கா வார்முக்கு மாறணும். அதே மாதிரி வார்முக்கு மாறினதுக்கு அப்புறம் நீங்க அந்த ரைஸை கொஞ்சம் கிளறி விட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா சர்வ் பண்ற வரைக்கும் நல்லா ஹாட்டாவே இருக்கும். அது இதோட இன்னொரு பிளஸ். நெக்ஸ்ட் இதுலயே தால் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தால் கொஞ்சம் 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்சிருந்தேன். அதுல நம்ம போடுற இன்கிரீடியன்ஸ் பெருங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். அது இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து ஆனியன், தக்காளி, மல்லி இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலா இதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்துச்சு. ஸோ ரைஸ்க்கு ஒரு 1/2 அன் ஹவர், தால்க்கு ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துச்சு. இவ்வளோ டைம் இருந்தாதான் நீங்க இதெல்லாம் வந்து ட்ரை பண்ண முடியும். பட் பேசிக்கா ரைஸ்க்கு இது தாராளமாவே நல்லா யூஸ் பண்ணலாம். வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைலாம் கூட இதுலயே செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து இது 2ம் செஞ்சா போதுங்கிறதுனால இது 2 மட்டும் நான் செஞ்சு பார்த்தேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தண்ணி கரெக்டா மெஷர் பண்ணாம விட்டுட்டா அடி பிடிச்சிக்கும். அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க 1/2 அன் ஹவர் ஊற வச்சா அதுவும் ஈஸியா வாஷபிள். அதுதான் இதோட அட்வான்டேஜ். மற்றபடி வெயிட்லெஸ்ஸா இருந்தது, ஈஸி டு கேரி. ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.